Dear 12th Standard Business Max students, Chapter 2 Integral Calculus, Exercise 2.1 Integrate the following with respect to x. Problem number 2. So, problem number 2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க students? 9x square minus 4 by x square whole square கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்றதை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல இதை நம்ம இன்டெகிரேஷன் எழுதிப்போம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 9x square minus 4 by x square whole square into dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எப்படி இருக்குன்னா நமக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுபடி நம்ம இப்போ இன்டெகிரேஷனை நம்ம செப்பரேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து a, இது வந்து b. அப்போது நமக்கு 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 9x ஸ்கொயர், bன்றது 4 by x ஸ்கொயர் plus b square is 4 by x square whole square into dx. So, இப்போ அடுத்த step students integration of, so 9 square பண்ணால் நமக்கு 81, x's நீங்கள் square பண்ணால் x power 4 minus 2 9s are 18. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம x square கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் 2 9s are 18, ஸோ 18 into 4 நமக்கு 72 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16, எக்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் x பவர் 4, ஸோ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். செப்பரேட்டாக நம்ம இன்டெகிரேஷன் எடுக்கலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 81 x பவர் 4 dx மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 72 dx ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 16 by x பவர் 4 dx. ஸோ இப்போ இங்கே நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். ஸோ அது என்ன வரும் நமக்கு, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. ஸோ அடுத்தது வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் கே டிஎக்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணால் கே கான்ஸ்டன்ட் அப்படி வெளியில் வந்துடும். ஸோ டிஎக்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அடுத்தது நமக்கு இன்னொரு இன்டெகிரேஷன்னா 1 by எக்ஸ் பவர் என். ஸோ எக்ஸ் பவர் என்ன நம்ம இன்டெகிரேஷன் பண்ணோம்னா டினாமினேட்டரில் பவர் வந்திருந்ததுன்னா நமக்கு மைனஸ் வரும். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் என் ப்ளஸ் 1. ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அதுபடி ஃபஸ்ட்டு ஒன்று 81ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அதை இன்டெகிரேஷன் பண்ணால் 81 வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து நமக்கு எக்ஸ் பவர் 4க்கு, ஸோ இதை பேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், x பவர் 4 ப்ளஸ் 1, ஏன்னா என்னன்றது நமக்கு இங்கே 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1. ஸோ அடுத்தது மைனஸ், ஸோ 72 கான்ஸ்டன்ட். ஸோ அது அப்படியே வெளியில் வந்துடும். டிஎக்ஸுக்கு ஒரு எக்ஸ் வந்துடும், அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ப்ளஸ், ஸோ கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும், 16 வெளியில் எடுத்துடுங்க. இப்போ இது 1 by எக்ஸ் பவர் 4க்கு, அதனால் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் என் வருது. ஸோ என்னன்றது நம்மளுக்கு இங்கே 4, அப்போது நம்ம மைனஸ் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 4 ப்ளஸ் 1, ஸோ ப்ளஸ் சி. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ 81 அப்படியே போட்டுடுங்க. ஸோ இது 4 ப்ளஸ் 1 நமக்கு எக்ஸ் பவர் 5, இது 4 ப்ளஸ் 1 நமக்கு 5. அடுத்தது மைனஸ் 72x ப்ளஸ் 16. ஸோ இது வந்து நமக்கு மைனஸ் 4ல் ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ் பவர் மைனஸ் 3 டிவைடட் பை, இது மைனஸ் 4 ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா நமக்கு மைனஸ் 3, ஸோ ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை கண்டினியூஷன் அங்கே எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கண்டினியூஷத்தை எழுதியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இதை அப்படியே எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். 81 x power 5 divided by 5 minus 72x plus 16. ஸோ இந்த x பவர் மைனஸ் 3 நம்ம கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அதுமாரி பண்ணிடலாம். இப்போ 1 by மைனஸ் 3 x பவர் 3 ப்ளஸ் சி. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் 81. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எதுவுமே டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 81 into x power 5, 81 x power 5
divided by 5 minus 72x. ஸோ இங்கேயும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆகிடும். 16 1s are 16 divided by, ஸோ இங்கே 3x power 3 இருக்குது. ஸோ ப்ளஸ். ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.